ஒண்ணு செய்யுது. மேமே இங்க பாருங்க சட்டுக்குள்ள தீ வருது. என்னாச்சு? விழுந்துட்டேன். சிரிச்சிட்டு இருக்காங்க விழுந்து விழுந்து. குட்டி நண்டு இது வந்து மிளகாத்தூள் எதுவுமே போட தேவையில்ல, அப்படியே சாப்பிடலாம், ஒன்னும் ஆகாது. இந்த மாதிரி நல்ல உலகத்துல நான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கா இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாசவி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா நண்டு பிடிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போறோம். என் தம்பி எல்லாம் ரெடியா இருக்காங்க நண்டு பிடிக்க. நண்டு இருக்கான்ல தெரியல. சரி இப்ப போய் நாங்க வயல் போலான்னு இருக்கோம். சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. என்ன காம்படிஷன்? நண்டு பிடிக்கிறதுக்கான காம்படிஷன் நடக்க போகுது. அதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா பிளேயர் 1 சவுந்தர். ஆரம்பிச்சாரு. என்ன சொல்லி கொடுக்கலையா? பிளேயர் 4 பாயிண்ட்ஸ். பிளேயர் 2 சஜித். ஏன் பால் நண்டு இது பண்ணக்கூடாதா? பிளேயர் 2 வந்து சஜித். பிளேயர் 3 பிளேயர் கனி வந்து கனி. பிளேயர் 4 வந்து ஈபக். யாரா? அப்ப 5 நீங்க போல. 5 நான் கிடையாது. ஏன்? நான் வந்து இந்த மாலிய பிடிக்கிறது. இப்ப சவுந்தர் தான் லீடிங்ல இருக்காரு. 5 பாயிண்ட். செருப்பு மாட்டுது. ஓகே ஒரு புழுவும் கிடைக்காதீங்க. எம்பது மண்புழு கிடைக்கும். மண்புழுலாம் உரம். ஆனா இங்க நண்டுதான் பிடிக்க வந்தா மீன் குட்டி குட்டி மீன் எல்லாம் ஓடுது. தீபக் ஏதாவது நண்டு கிடைச்சிச்சா? பிளேயர் 1 சவுந்தர் தான் வந்து 6 பாயிண்ட்ஸ்ல இருக்காரு. இருக்க 3 பிளேயர்ஸ். பிளேயர் 2 சஜித் 1 பாயிண்ட். சவுந்தர் 6, சஜித் 1 பாயிண்ட். போடுங்க சவுந்தர். சொல்லும்போது சவுந்தர் 7 பாயிண்ட் சொல்லி போடணும். சவுந்தர் 7. சவுந்தர் 8 பாயிண்ட். இப்போ ஒன்னு போட்டிருக்காரு. 8 நண்டு பிடிச்சிருக்காரா சவுந்தர்? ஆமா ஆமா. சஜித் 1 பாயிண்ட்ல இருக்காரு. மிச்சம் இருக்கு 2 நண்பர்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வாழ்த்துக்கள் அவங்களுக்கும். அந்த மாதிரி வயல்ல நுழைஞ்சிட்டாலே வந்து ரத்த காயம் படாம வெளியே போக முடியாது. ஏன்னா நிறைய முள்ளு இருக்கு, நிறைய தட்டைகள் இருக்கும். ஒன்மேனாக இருக்கும் சவுந்தர் 7 பாயிண்ட்ல இருக்காரு. 3 பேராக அங்க இருக்காங்க. ஆனா இன்னும் 1 பாயிண்ட் கூட அவங்க எடுக்கல. சஜித் எடுத்தாங்க. சிங்கிளா தான் வேட்டையாடுன்ற மாதிரி சிங்கிளா வேட்டையாடுறாரு சவுந்தர். வாழ்த்துக்கள் சவுந்தர். சாப்பிடுறதுக்கு என்னென்ன பேச வேண்டியது இருக்கு ஏன்பா? நமக்கு சோறு தானே முக்கியம். சரி இப்ப வந்து லைட்லி பிரேக் வந்து நம்ம போய் சின்ன ஒர்க் இருக்கு. அதுக்குள்ள அவங்க எத்தனை நண்டு பிடிச்சிருக்காங்க நம்ம போயிட்டு வந்து பார்க்கலாம். சின்ன ஒர்க் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்ப என்னாச்சு? பின்னாடி காமிங்க. என்னாச்சு? விழுந்துட்டேன். சிரிச்சிட்டு இருக்காங்க விழுந்து விழுந்து. இல்ல நீங்க தானே சொன்னீங்க, அதாவது இந்த நண்டு பிடிக்கிறது எல்லாமே சகஜம், நம்மளுக்கு எல்லாம் சகஜம்னு சொல்லி வாய மூடல. வாழ்க்கைனா சில அடிகள் விழுதாண்டா செய்யும். அந்த மாதிரிதான். காமிங்க காமிங்க, நல்லா தூக்கி காமிங்கப்பா. நத்தை நண்டு எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தடுக்க முடியாது. ஆமா 8 நண்டோட விட்டுட்டு போனாரு சவுந்தர். 8 நண்டோட விட்டுட்டு போனாரு. ஆஹா, உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஏன்னா ரொம்ப நேரம் தேடிட்டு மட்டும் இருந்தீங்களா, கண்டிப்பா கிடைக்காதுன்னு நினைச்சோம். போயிட்டு வரக்குள்ள இவ்வளவு நண்டு. நண்டு வந்துருமா? நீ நத்தையா போட்டுட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன். காமிடா கையில. வாவ், என்ன கேரளா மீன்? ஓகே, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஜீவிச்சோட்டை.
இப்படியே இப்படி உட்கார்ந்துட்டு இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு பாருங்கவே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அங்க பாருங்க தீபக் நண்டு பிடிச்சிட்டாரு. எதை தூக்கி எறியணும். தீபக் நண்டு பிடிச்சிட்டான்ப்பா. ஆக்சுவலா நாங்க இங்கதான் விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில நிறைய நண்டு பிடிச்சு கவர்ல கொண்டு வருவேன் நானு. ஆனா போகும்போது எங்க அண்ணன் ஒரு சில அன்னைங்கெல்லாம் வந்து பிடிச்சு தருவாங்க. போகும்போது அந்த நண்டு கவர்ல இருக்கிற கவரையெல்லாம் கடிச்சு கடிச்சு பாதி பாதி கீழே போயிடும். அப்படியே சாப்பிடலாம். குட்டி நண்டு இது வந்து மிளகாத்தூள் எதுவுமே போட தேவையில்ல, அப்படியே சாப்பிடலாம், ஒன்னும் ஆகாது. ஜீவிச்சோட்டை அப்படின்னா என்னன்னு சொல்லிரு. அதாவது வாழட்டும் அப்படின்னு. நாங்க 2 பேரும் சின்ன வயசு பொழைச்சு போகட்டும். ஏன்னா சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி நிறைய மீன்கள்லாம் பிடிச்சிட்டு குட்டி குட்டியா இருந்தா ஜீவிச்சோட்டை விட்டுருவோம். செருப்பு உள்ள போயிருச்சு. ஆனா நண்டு இருக்குப்பா இங்க. சவியை நண்டு பிடிக்கிறாங்க போல. ஓஹோ, காய்ஸ் இங்க நண்டு இருக்கு. நண்டு இருக்கு. நண்டு என் செருப்பு வேற உள்ள இருக்கு. நண்டு உள்ள இருக்கு, செருப்பு உள்ள மாட்டிக்கிச்சு. ஆனா இப்பதான் ஸ்டார்டிங் ஆயிருக்கு. ஒரே ஒரு குழிதான். கை அதுல காமிங்க. ஆஹா, இந்த செருப்பு உள்ள இருக்கு, நண்டு உள்ள இருக்கு. இப்படி எடுத்தாலும் தெரியும். நண்டுக்காக செருப்பு இருக்கு சொல்றீங்களா? செருப்பு நாய் வந்து சவிக்கு வந்து சொல்லி கொடுக்க போறாரு. அது எப்படி கிளீன் பண்றது என்ன இருந்து படிக்குது இல்ல கொடுத்து நமக்கு கொடுக்க நல்லா இருக்கு. ஒரு வழியா எல்லா நண்டையும் பிடிச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்ச நண்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரியான இயற்கையான சூழ்நிலை போய் உட்காந்துக்கிட்டு நண்டு க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வயலில் பேசிக்கிட்டே நண்டு பிடிச்ச அனுபவம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்களும். நண்டும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இனி போய் செய்கிறது தான் வேலை. அப்படியே அவங்களும் வந்து கையை காலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்களாம் குளிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாளமா தான் இருந்திருக்கேன். அதை தான் சொன்னேன். ஒருவேளை மண்ணு மேல விழுந்து மேபி ஆயிருக்கு. இப்ப நம்ம நண்டு குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம நண்டு கிரேவி வைக்கலாம். பெருசா எல்லாம் எனக்கு தெரியாது, சிம்பிளா வச்சிடலாம். இந்த இருக்கிற பொருளை வச்சு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா காரசாரமா இருக்கட்டும். அப்புறமா கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்மெல் இல்லாம இருக்கு. சோம்பு வெளியே வர மாட்டேங்குது, அப்ப வேண்டாம், இருக்கட்டும். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகு சீரகம் வந்து என்ன சொல்றது, இந்த நண்டு கிரேவி பண்ணாலும் அந்த சளிக்கு தான் ரொம்ப நல்லது. நான் வந்து இந்த சூப் வைக்கும்போது பார்த்துருக்கேன், இந்த மாதிரி மிளகு சீரகம் தான் முக்கியமா போடுவாங்க. அப்புறமா இந்த இஞ்சி. அம்மே சரி பரவாயில்ல. இஞ்சி, பூண்டு நல்லா வதக்கிடுவோம்.
வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து ஆற வச்சு இதை வந்து அரைச்சிடலாம். இது ஆறுறதுக்குள்ள நம்ம போய் நண்டை நல்லா வாஷ் பண்ணுவோம். அங்க கழுவிட்டு இருந்தாலும் மஞ்சள் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணா அந்த ஸ்மெல் இருக்காது. சோ அததான் பண்ண போறோம். மஞ்சள் அடியில இருந்துச்சு. ஓகே, மஞ்சள் வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். ஸ்மெல் போகும்ல. ஆமாமா, இந்த குட்டி இது நான் ஆல்ரெடி கழுவிட்டேன், மறுபடியும் மஞ்சள் போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்மெல் இல்லாம இருக்கு. ஒரு மாதிரி ஃபிஷ் ஸ்மெல் அடிக்குது. நல்லா அடிக்கதானே செய்யும், அந்த மீனோட வாடை அடிக்கும்ல. அடுப்புல செய்ய போறோம். செம்ம டேஸ்டா இருக்க போகுது. ஏன்னா விறகடுப்புல செஞ்சா அது ஒரு தனி டேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த புகை ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து இப்ப எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் கடுக போடுறேன். கடுகு கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம், தெரிஞ்சிட வேண்டாம். நினைக்கிறேன் கொஞ்சம். இல்ல அது ஒண்ணும் செய்யல. மேமே இங்க பாருங்க, சட்டிக்குள்ள தீ வருது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதுலயே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆகும் நினைக்கல. நம்ம வந்து சட்டியே பாத்தீங்கன்னா ஓகே, மறுபடியும் முதல்ல தண்ணி போகட்டும். இவங்கெல்லாம் வந்து தீக்கடையா ஆமா. கருவேப்பிலை இருக்குது, வெங்காயம் எல்லாமே இருக்கு. எல்லாமே கிராமத்து முறையில கிராமத்துல வந்து சமைக்கலாம்னா ஆமா, பயமா இருக்கு கருவேப்பிலை போட. இப்ப அந்த அரைச்சு வச்ச மசாலாவை போட்டுருவோம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. நம்ம கழுவும் போது ஆல்ரெடி மஞ்சப்பொடி போட்டுட்டோம். சோ கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தணும், இல்லாட்டினா இதுதான் பருவத்தை கெட்டி ஆகுது. அப்புறமா ஈஸ்டர்ன் பவுடர், ஸோ அதையும் போட்டுடலாம். இருக்கிற பவுடர்லாம் போட்டுதான் செய்யறேன். நல்லா வரும்ன்ற நம்பிக்கை. ஓகே, என்ன மணி ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. காமிங்க இப்ப இங்க வந்து நண்டு போட்டுக்கலாம். நண்டு நிறையவே இருக்கு. வாட்டுக்கு வேகட்டும். ஏன்னா நமக்கு எவ்வளவு நேரம் வேகணும்லாம் நமக்கு தெரியாது. சோ ஒரு 10-20 நிமிஷம் ஒரு கணக்கு வச்சு வேகட்டும். இப்ப நம்ம சிம்லயே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது பக்தி. வாசனையே சூப்பரா இருக்கும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்டா வந்து மல்லித்தலையை போட்டு இறக்கியாச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ ஒண்ணு போட்டு மசாலா போட்டு தான் வச்சேன். செம்மையா இருக்கு. இப்ப சாப்பிடலாம். ஃபயர் கேம்ப் ரெடி பண்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே ஃபயர் கேம்ப்ல உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொண்டு போவோம், டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஹாய் காய்ஸ், நண்டு வேணுமா?
அம்மா நம்ம நண்டு எடுத்துவாங்கம்மா. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மூணு சாப்பிடாது. எடுத்து சாப்பிட்டுட்டு வீடியோ இருக்கு. சொன்னதே விஷயமே எனக்கு கேட்பேன். கனியா எனக்கு வேணும். என்னடா தீபக்கு? சூடா இருக்கு. சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டு. இந்தா. நீ இங்க இருக்கே தங்கம். இந்த சாமி. இந்த மாதிரி நல்ல உலகத்துல நான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான vlog சூப்பரா முடிஞ்சிருச்சு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் செம்மையா இது பண்ணிட்டோம். ஃபயர் கேம்பும் கடைசி வரைக்குமே இதை நாங்க யோசிச்சுட்டு போடுவோமா போட மாட்டோமான்னு. ஃபைனலி ஃபயர் கேம்பும் போட்டாச்சு. ஸ்பைசியா இருக்கு கிராப், செம்ம டேஸ்டா இருக்கு. அப்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys.